வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம். இந்த அக்ஷய திதியை முன்னிட்டு நேற்றுக்கு அகஸ்தியர் துதி மகாலட்சுமி துதியை அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் நிறையா பார்த்துட்டுக்கள். மகாலட்சுமி அருள் வந்து எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அக்ஷய திதிக்காக நம்ம முருகனுக்காக திருப்புகழ் கற்றுருக்கோம் இல்லையா, முருகனோட திருப்புகழ் பாடின்னு இருக்கோம் இல்லையா. இந்த சேனலே திருப்புகழுக்காக தான் மெயினாக. பட் எல்லாத்தையும் நான் பேஸ் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், எல்லா பண்டிகை எல்லா விசேஷங்களையும் முன்னிட்டு. அதுக்காக அக்ஷய திதி அன்றைக்கி ஒரு திருப்புகழ் அப்லோட் பண்ணோன்னு அப்படியே எனக்கு விருப்பம். எல்லோரும் நிறையா கற்றுக்கிறேன். இன்னும் புதுசாக வருவானும் நாளையிலேருந்து கற்றுக்க ஆரம்பிங்கோ. நீங்கள் நிறையா கற்றுப்பேன். மேலே மேலே நிறைய திருப்புகழ் முருகனோட கற்றுக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார் முருகப்பெருமான். அதாவது என்னென்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும், நல்ல வேலை அதுதான் நல்லதாக பண்ணணுங்கிறது ஆரம்பித்தாலும் மேலும் மேலும் நல்லா வளரும். அதனால தான் இந்த திருப்புகழ் எல்லோரும் நிறையா கற்றுக்கணுங்கிறதுனால நாளைக்கு ஒரு சின்ன திருப்புகழ் அடியன் அப்லோட் பண்ணலான்ட்டு. எல்லோரும் கற்றுக்கோங்க. முருகனோடு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் திருப்புகழ் நான் முடிஞ்சால் இந்த வாரம் வெள்ளி சனியில் அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா இந்த திருப்புகழே இந்த வாரத்துக்குள்ளே தான் வச்சுக்கோங்க, டைமை பொறுத்தது. எனக்கு இந்த திருப்புகழ் ஸ்தலம் பேரூர் ஸ்தலம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து பிறவி பிணி தீர்க்கும் திருப்புகழ். வரிகள் ஆரம்பம். தீரா பிணி தீர சீவ ஆத்ம ஞான வரிகள் ஆரம்பம். முதல்ல இதுக்கு நான் பொருள் சொல்லிடுறேன். தீரா பிணி தீர, முடிவே இல்லாத பெருவி நோய் முடிவு பெறவும், சீவ ஆத்ம ஞான, அதாவது ஜீவன். அதை வந்து அருணகிரிநாதர் சுவாமிகள் வந்து சீடு போட்டிருப்பார், அது ஜீவன். சீவ ஆத்ம ஞான, ஜீவனாகிய ஆத்மாவை பற்றிய இந்த சிற்றுயிர் ஞான நிலை பெறுவதற்கும் ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாகி உலகெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒப்பற்ற உபதேச மொழி ஒன்றை நீ எனக்கு ஓதி அருள்வாயாக. பாரோர் கிரைசேயே, உலகத்துக்கெல்லாம் தலைவராகிய சிவபெருமானின் குமாரனே, பாலாகிரிராசே, இளையோனே, குன்றுகளுக்கெல்லாம் அரசனான குமரனே, பேரார் பெரியோனே, புகழால் மிகவும் பெரியவனே, பேரூர் பெருமாளே, பேரூர் தலத்தில் எழுந்துருளியுள்ள பெருமாளே. இப்போ நான் பிரித்து காமிச்சுடுறேன். ராகம் மத்தியமாவதி, தாளமாதி. முதல்ல பிரிச்சுன்னு விடுங்கோ, ஏரோ மார்க்லாம் மார்க் பண்ணிட்டுருங்கோ. முதல் லைன் 4 லைன் தான், சிம்பிள். ஃபஸ்ட் லைன் வந்து டவுன்வேர்டு ஏரோ மார்க், செகண்ட் லைன் அப்வேர்டு ஏரோ மார்க், தேர்டு டவுன்வேர்டு, ஃபோர்த்து அப்வேர்டு. அதே மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு 2 லைன் எப்படி பாடுறீங்களோ அதே மாதிரி அடுத்த 2 லைனும் தேர்டும் ஃபோர்த்தும் அதே மாதிரி தான் பாடணும். பிரிச்சுருந்துங்க. இப்போது தீரா பிணி தீர சிவாத்துமை ஞானன்னு இருக்கும், சிவ ஆத்துமை ஞான பிரிச்சுருந்துங்க. அடுத்தது ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயேன்னு இருக்கும், ஓர்வாக்கு அருள்வாயே பாடும்போது ஓர்வாக்கு அருள்வாயேன்னு வரும். இந்த ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முடிக்கும்போது அதோடு முடிக்கணும். அடுத்தது பாரோர் கிரைசேயே / பாலாகிரிராசே, ஃபோர்த் பேரார் பெரியோனே / பேரூர் பெருமாளே பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 2 லைன் அது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபு, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து செகண்ட் ஹாஃபு. அவ்வளோதான். அது தாளும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம கற்றுப்போம். மத்தியமாவதி ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் கர்நாடக சங்கீதத்தில் ஆடாது அசங்காது வா கண்ணா. சினி சாங்கில் எடுத்தெல்லாம் முத்துக்களோ கண்கள், அந்த பாட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இது முதல் லைன் வேணால் பாடி காமிக்கிறேன். ஆடாது அசங்காது வா கண்ணா, தீரா பிணி தீர தீவ ஆத்ம ஞான, அப்படி பாடணும். ஒரு லைன் எப்போதும் போல் 2 தடவை பாடுறேன். பாடுங்கோ சொல்கிறேன், பாடுங்கோ. இப்போ நம்ம கற்றுக்கலாம். தீரா பிணி தீர சிவ ஆத்ம ஞான பாடுங்க.
தீரா பிணி தீர சிவ ஆத்மஞான ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே படும் ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே. இது ஃபர்ஸ்ட் ஆஃப். பாரோர் கிரை செய்யே பாலகிரிராசே படுங்க. பாரோர் கிரை செய்யே பாலகிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே படுங்க. பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே. அண்டர்லைன் பண்ணிக்கிறதோடு முடிப்பா இல்லையா. ஊரா செகண்ட் லைன். ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே படுங்க. ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே. இந்த பேரூர் பெருமாள் அந்த லாஸ்ட் லைன் ஃபுல்லுமே அண்டர்லைன் பண்ணிடுவோம். திருப்பி அண்டர்லைன் சொல்லிடுறேன். செகண்ட் லைன் ஃபோர்த் லைன் ஃபுல்லுமே அண்டர்லைன் பண்ணிட்டுருக்கோம். முடிக்கும்போது ஆக்சுவலாக எப்படி பாடணுமோ இந்த திருப்புகள் சின்ன திருப்புகள் இருக்கிறதுனால ஒரு லைனையும் ரெண்டு தடவை பாடிடுங்க. இப்போ ஃபுல்லாக பாடி காமிச்சிடுறேன். தீரா பிணி தீர சிவ ஆத்மஞான தீரா பிணி தீர சிவ ஆத்மஞான ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே பாரோர் கிரை செய்யே பாலகிரிராசே பாரோர் கிரை செய்யே பாலகிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே ஊராட்சியதான ஓர்வாக்கு அருள்வாயே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே. பேரூர் பெருமாளுக்கு அரகரோகரா. எல்லாரும் பிறவி பிணியிலேருந்து சீக்கிரம் நல்லபடியாக முருகன் அருளால் விடுபடணும். அக்ஷய தீதி அன்றைக்கி எல்லோரும் விஷயம் கற்றுண்டு இந்த நல்ல மனப்பாடம் ஆனதுக்கப்புறம் இந்த திருப்புகழ் டெய்லியே பாடுங்க. நைட்டு படுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி சின்ன திருப்புகழ் தானே, ஏதாவது ஒரு திருப்புகழ் பாடிட்டு தூங்குவோங்க நீங்கள் எல்லாருமே. அது ரொம்ப நல்லது. நமக்கு கனவுகள்லாம் நல்ல கனவுகளாக வரும். கண்டதெல்லாம் பார்த்துட்டு தூங்கினோம்னா கனவுலேயே அதுதான் வரும். ஒரு சின்ன திருப்புகழ் பாடிட்டு தூங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எல்லாருக்கும். நல்லதை பார்த்துட்டு படுத்தோன்னா இன்றைக்கி பொழுது அடுத்த நாள் நல்ல பொழுதாக விடியும். இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க எல்லோரும் தயவு செஞ்சு. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். அக்ஷய திருதியிலேருந்து எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும். அம்பாளையும் முருகனையும் பிரார்த்தனை பண்ணுறேன், மகாபிரிவாளையும் பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.